கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. ஸோ இது பேரண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த பிஇக்கும் பிடெக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? ரெண்டுமே இன்ஜினியரிங் தான், இந்த பக்கம் இன்ஜினியரிங் தான். பட் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? எது வந்து படித்தா பெஸ்ட்டாக இருக்கும்? எதுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? அண்ட் ரெண்டுத்துக்கும் வந்து கோர் டிஃபரன்ஸ் என்ன தான் டிஃபரன்ஸ்னு கொஸ்டின் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து என்ன படித்தா என்ன வேலைக்கு போகலாம்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட் நாங்கள் எந்த கோர்ஸ் படித்தா எந்த காலேஜ் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறதும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், பிஇ அண்ட் பிடெக். ஸோ பிஇன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ பிடெக்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. பட் ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா யூஜி கோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிஇ பற்றி நம்ம வந்து கிளியராக பார்த்துடலாம். ஸோ பிஇயை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இதை வந்து நீங்கள் வந்து தியரிட்டிக்கல் பேஸாக வந்து அதிகமாக வந்து படிப்பீங்க. ஸோ நிறைய வந்து உங்களுக்கு வந்து மெயின் கோர் பிரின்சிபல்ஸ், இது தாண்டி வந்து எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, எப்படி இதோட பிஹைண்ட் தி ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, இதை பற்றி உள்ள கம்ப்ளீட் டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 4 இயர் கோர்ஸில் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெஜாரிட்டி தியரிட்டிக்கலாக இருக்கும், பட் சில ப்ராக்டிகல்ஸும் இருக்கும். அண்ட் இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மேஜர் அப்டேட்ஸ் வந்து உங்கள் கரிக்குலம்லேயே எப்போ இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வருது, ஒரு சூப்பரான பெரிய ஒரு கண்டுபிடிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நடக்கிறது ஒரு 3 இயர்ஸ் ஆகலாம், 4 இயர்ஸ் ஆகலாம், 5 இயர்ஸ் ஆகலாம். ஒன்ஸ் எவ்ரி 5 இயர்ஸ் to 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கரிக்குலமில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மேஜராக நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட பிரின்சிபல்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், அது மாதிரி வந்து எப்படின்னா இதோட டீப் நாலேஜ் அபவுட் த மேனுஃபேக்சரிங் சைட் ஆஃப் தி இன்ஜினியரிங். ஸோ இதை பொறுத்து தான் நீங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு நீங்கள் வந்து படிப்பீங்க. மெயினாக இது யார் எடுக்கலாம் பார்த்தா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், மேக்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் சேலரி எல்லாம் எப்படி இருக்கும், பிஇக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய வந்துட்டு உங்களுடைய கோர்ஸை பொறுத்து, ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கோர் பேஸ்டாக எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சேலரி. பட் போக போக நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் நிறைய தெரிஞ்சுக்க படிக்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹைக் கிடைக்க முடியும், ஒரு இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பேக்கேஜில் இருக்கும். சரி ப்ரோ, ஓகே சூப்பர். இப்போ நீங்கள் வந்து பிடெக் பற்றி சொல்லுங்க அப்படின்னா ஸோ பிடெக் வந்து எப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து கொஞ்சம் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ பிடெக் வந்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ பிடெக் ஆப்வியஸாக இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மோர் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும் தேன் வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ். பிகாஸ் எப்படின்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து கரிக்குலம் டிஃபரன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ எவ்ரி இயர் கண்டிப்பாக வந்து கரிக்குலம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கரிக்குலம் படிச்சிருப்பீங்க, உங்கள் ஜூனியர் ஒன்று படிப்பாங்க, அவங்களுக்கு ஜூனியர் இன்னொன்று படிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆகும். ஈவன் உங்கள் கோர்ஸுமே வந்து கூட அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். ஏன்னா டெக்னாலஜி மாறிட்டே தான் இருக்குது, டெக்னாலஜி டே பை டே டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான வந்து எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் நடத்துகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக வந்து ஒரு ஹாப்பனிங்கான வந்து ஒரு கோர்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எங்கேயுமே போர் அடிக்கும், என்ன ப்ரோ வெறும் தியரி மட்டும் எடுக்கிறாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிடெக் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ஃபன்னும் இருக்கும். எந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் கிளியர் பண்ணால் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னும் இருக்கும். பிடெக் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மெயினான ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி டீச் பண்ணுவாங்க, டேட்டா செக்யூரிட்டி பற்றி டீச் பண்ணுவாங்க, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸை பற்றி டீச் பண்ணுவாங்க, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கோ, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை பற்றி நீங்கள் வந்து படிப்பீங்க. நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஐஐடி எடுத்துக்கோங்க, என்ஐடி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து பிடெக் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஹையராக இருக்கும் ரேதர் தேன் வந்து உங்களுக்கு வந்து பிஇ சீட்ஸை விட. அதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பற்றி எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பிடெக்கில் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெஷராக இருப்பாங்க, ஆனால் வந்து பயங்கரமான பேக்கேஜ் 12 LPA, 15 LPA, 18 LPA, 20 LPA எல்லாம் வாங்குவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஏன் அப்படின்னா இது மோர் ப்ராக்டிக்கல் பேஸ்டு, இண்டஸ்ட்ரி பேஸ்டான கோர்ஸ். ஸோ பிடெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹையர் ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற நினச்சி அவங்க வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்சஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிஇனா என்ன, பிஇல என்ன அட்வான்டேஜ், பிடெக்னா என்ன, பிடெக்னா என்ன அட்வான்டேஜ், ஸோ எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எந்த காலேஜில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ இதை பற்றி நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது நான் வந்து ஒரு யூனிக்காக ஒரு காலேஜ் கண்டுபிடிச்சேன். அண்ட் அதை பற்றி நான் வந்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பிடெக்கில் உங்களுக்கு வந்து சிஎஸ்சி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க, எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸில் வைக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அண்ட் அதுதான் வந்து நம்ம நியாட். ஸோ நியாட்னா நெக்ஸ்ட் வேவ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவங்க சென்னையிலையும் பாண்டிச்சேரியும் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியாட் ஓகே ப்ரோ எதை வச்சு சொல்கிறீங்க நியாட் இல்லை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நார்மலாக ஃபஸ்ட் இயரில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக அப்படியே ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போகணும், உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும், உட்காந்து எழுதிட்டே இருக்கணும். ஸோ இப்படி தான் நார்மலாக வந்து ஒரு காலேஜ் போமா இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட். இங்கே அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ், வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்டாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் கிளாஸ் ரூம்ஸ்னாலே வந்து ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர் மாதிரி தான் இருக்குமா ப்ரோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு ஐடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு கேம்பஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியாது. அண்ட் இந்த கேம்பஸில் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் தட்ஸ் லைக் ரியலி ஆசம். நான் பார்த்ததில் கொஞ்சம் வந்து ரொம்ப யூனிக்காக பார்த்த ஒரு காலேஜஸில் இந்த ஒரு காலேஜ் ஒன்று. காலேஜ் சைட்லேருந்து அவங்களுமே வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் வந்து டேரெக்டாக இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஸ்டாக வச்சுப்போம். பிகாஸ் எப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ரியல் டைமாக சிஇஓஸ் கூட வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆல்ரெடி வந்து இங்கே வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓஸ் எல்லாம் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் நான் போடுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து டேரெக்டாக இண்டஸ்ட்ரி ரெடியாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் காலேஜில் வந்து தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ நார்மலாக படிக்கிற பையன் வந்து வரும்போது ஸோ அவனுக்கு எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களையும் வந்து மைண்டில் வச்சு ஒரு கன்சிடர் பண்ணி ஒரு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இவங்களை டெவலப் பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுதான் அந்த யூனிக்னஸ்ஸே. ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? ஸோ பாஸ்ட் இயர்ஸ்லாம் பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கைஸ் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1500 and 2000 கம்பெனிஸ் வந்து இவங்கள்ட்ட ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ ஹையரிங் பார்ட்னருங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரவங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ், ஏன்னா இவங்களுமே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கனால ஸோ அவங்களால வந்து ரைட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து கொண்டு வர முடியும். அண்ட் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் இவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். அவங்களே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். அண்ட் கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும், வேறு ஏதாவது வந்துட்டு காலேஜஸ் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்லுங்கள் கைஸ். கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிடலாம். அண்டில் தென் டாடா, பை பாய்.